பொதுவாவே உடம்பு சரியில்ல அப்டின்னா, வீட்ல எல்லார் வீட்லயுமே இந்த கஷாயம் போடுறது வந்து ஒரு பாரம்பரிய கலாச்சாரமாவே இருக்கு. ஸோ எந்த கஷாயம் மேம் கோல்ட் அண்ட் காஃப்க்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க? இதுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, எல்லார் வீடுகள்லயுமே இந்த கற்பூரவள்ளி இலை இருக்கும். பார்த்துருப்பீங்க. பேர்லயே அந்த கற்பூரவள்ளி அப்படின்னு இருக்கு பாருங்க. அதனுடைய ஸ்மெல்லே நல்ல ஒரு கற்பூர மணம் இருக்கும். ஸோ கற்பூரவள்ளி நெறைய பேர் வீடுகள்ல இருக்கும். துளசி நெறைய பேர் வீடுகள்ல இருக்கும். இன்னும் வில்லேஜ் சைட்லலாம் நம்ம பார்த்தோம்னா, அந்த தும்பை இலை பார்த்துருப்பீங்க. ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் இன்னுமே பாட்டிமார்கள் வந்து அந்த தும்பை இலை இருக்குது பார்த்தீங்களா, அது கஷாயமாக போட்டு கொடுப்பாங்க. நெஞ்சில் சளி இருக்குது, குழந்தை பால் குடிக்கல, அப்படியே குடித்தாலும் வாமிட்டிங் வந்துடுது, வாமிட் அப்படியே எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே தும்பை இலை நம்ம இதில் ஏதாவது ஒன்று அல்லது 2 மூலிகையை எடுத்துக்கலாம். ஸோ கற்பூரவள்ளி இலையும் தும்பை இலையோ இல்லை துளசி தும்பை இது வந்து நம்ம தேவையான அளவு ஒரு 10 இலைகள் போட்டு 2 கிளாஸ் வாட்டரில் கொஞ்சமாக இஞ்சி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கஷாயமாக பாயில் பண்ணணும். ஸோ 2 கிளாஸ் வாட்டர் இருக்கா, அது வந்து ஒரு 1/2 கிளாஸாக வரட்டும். ஸோ நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை குடிச்சிக்கிட்டே வரும். ஸோ டெய்லி ஒன்ஸ் ஏ டைம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை அது வந்து குடிச்சிக்கிட்டே வரும்பொழுதும் நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். கிட்ஸுக்கு வந்து இது பெஸ்ட்டுன்னே சொல்லலாம்.